வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினர் மீது கண்டனம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி 2022 சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் துறை, விவசாயிகள் நலத்துறை சார்பில் வில்லியனூர் ஸ்ரீ கோபால்சாமி நாயக்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்களை விவசாயிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் நியாய விலை கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும், அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சார் என்றும், அந்த சாரை கைது செய்ய கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஞானசேகருடன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புகைப்பட பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் தமிழக திமுக அரசை கண்டித்தும், உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் செயலில் திமுக அரசு உள்ளது என்றும், இது கண்டிக்கத்தக்கதாகும் எனவும், குற்றவாளி ஞானசேகரன் கூறிய அந்த சார் யார், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தான் என்ற சந்தேகம் உள்ளதாகவும், இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் எனவும் அவர் கூறினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதாரா நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் செல்வ விநாயகர் கோயில் வீதிக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்காக 19,84,900 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெருவில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார்.
மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பு விழாவினை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பெருமாள் கோயில் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி ஏழை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 6 கால பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் ஆலயம் உள்ளது. கிருத்திகையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ சரவணேஸ்வரர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு 6 கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. முதல் கால பூஜை காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி அளவில் 6ஆம் கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சிவனடியார் பாபுஜி கந்தசஷ்டி கவசம் ஓதி சிறப்பு பூஜை செய்தார். இந்த சிறப்பு பூஜையில் கௌரவ தலைவர் ரவி, ஆலய நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரிப்பெட்டி, நாதஸ்வரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரிப்பெட்டி, நாதஸ்வரம், மேளம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெற்று வந்த பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளில் நிறைவு பெற்றது. நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் உதவியுடன் நடைபெறும் புதுவை அருங்காட்சியகத்தால் பகவத்கீதை கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கண்காட்சியானது புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி புதுச்சேரி மாநில கல்வெட்டு ஆய்வாளர் வில்லியனூர் புலவர் வெங்கடேசனால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளான நேற்று நிறைவு பெற்றது. இந்த கண்காட்சியில் பகவத்கீதை பற்றிய அடிப்படை விளக்க செய்திகளும், பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் 666 என்று அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் 666 என்று அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் சாரச் செய்தியை முன்னெடுத்து வைக்கிறது. இந்த கண்காட்சியின் நிறைவு நாளான அயல்நாடு வாழ் இந்தியர் நாளினை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாவாடை கலிய பெருமாள் புதுவை அருங்காட்சியகம் சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளங்கோவன், ராஜா, வெற்றி செல்வம், சசிகுமார் போன்ற சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இந்த கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சனி ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முன்னதாக அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டி அவரது ஆதரவாளர்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர்.
தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொகுதி பிரமுகர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் பூமுத்துகள் கொடுத்தும் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் 10 பேருக்கு தள்ளுவண்டியும், தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொகுதி முழுவதும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு 2025 தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த 2 நாள் நிகழ்ச்சி பரிசளிப்பு விழாவுடன் இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு தனசேகரன் அவர்கள், செயலாளர் நாராயணசாமி, கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் தலைமையுரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்து அவர்கள் நோக்க உரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் இணை செயலர் வேலாயுதன் வாழ்த்துரை வழங்கினார். பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கியதோடு அரங்குகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அரங்கங்களை அமைத்திருந்தனர். இவ்வரங்குகள் மாணவர்களின் படைப்பாற்றலையும் தனித்திறமையையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. தமிழர் வழிபாடு, மருத்துவம், ஐந்திணை, வணிகம், விருந்தோம்பல், பாரம்பரிய உணவுகள், அடியார்கள், இதிகாச புராண நிகழ்வுகள், மூவேந்தர்களின் வீரம், கடையெழு வள்ளல்கள், தமிழ் மாத விழாக்கள், தமிழர் வரலாறு, குமரிக்கண்டம் வரலாறு, திருக்குறள், தமிழர் விளையாட்டுகள், போர்க்கருவிகள், அரசர், புலவர் நட்பு, கட்டிடக்கலை, அணிகலன்கள், கீழடி அகழாய்வு பொருட்கள் என 31 தலைப்புகளில் 23 அரங்கங்களை அமைத்திருந்தனர். ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் நடை, உடை, பாவனையுடன், ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைத்திருந்தனர். 2ஆம் நாள் நிகழ்வில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. உறங்கும் தமிழர் வரலாறு, குமரிக்கண்டம், அறம் கூறும் அவயம், தமிழர் திருவிழா, பண்டைய தமிழகம், தெருக்கூத்து, அரிச்சந்திர புராணம் ஆகிய அரங்குகள் முதல் 5 இடங்களை பிடித்தன. அடுத்ததாக தமிழ் மாத விழாக்கள், பழங்கால புதுச்சேரி, புதுச்சேரி நினைவு சின்னங்கள், தமிழர் திருவிழா, பேச்சியம்மன் திருவிழா, திருவிளையாடல் புராணம் ஆகியவை ஆறுதல் பரிசுகளை பெற்றன. அனைத்து அரங்குகளை சேர்ந்த மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 12 துறைகளை சேர்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கம் செய்திருந்தனர். மேலும் அனைத்து அரங்குகளையும் தமிழ்துறை பேராசிரியர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினர் மீது கண்டனம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.